வியின் மூளையில் டோப்பமின், ஆக்சிடோசின், செரோட்டோனின் எல்லாம் சமநிலையில் இருந்தன. அவளை பார்த்த அந்த நிமிடத்தில் அவை எல்லாம் சமநிலையின்றி தள்ளாடின. நான் காதலிக்கிறேனா? இதுதான் காதலா? பார்த்தவுடன் காதலா? ஏன் எனது நரம்பு மண்டலத்தில் இப்படி ஒரு சுனாமி? மாயாவின் தொடர் எச்சரிக்கையையும் மீறி அவளையே முழு நாளும் நினைத்து கொண்டிருந்தான். மாநாட்டின் முதல் நாள் முடிந்தது. என்ன நடந்ததென அவனுக்கு விளங்கவில்லை. அவளை தாண்டி எதுவும் அவன் கண்களுக்கு தென்படவில்லை. அவளை தாண்டி எதுவும் அவன் அறிவுக்கு எட்டவும் இல்லை. முதல் நாள் அவன் அடைந்த இன்பம் அடுத்த 2 நாட்களும் தொடர்ந்தன. அவள் இருந்த வேளைகளில் அவன் விழிகள் வேறொன்றை தேடவே இல்லை. கண்களால் அவளை தின்றான். கடைசி தினம், மாநாட்டின் இறுதி உரையாடல். வி ஏற்கனவே மனதை கொடுத்து விட்டான். அதனாலோ என்னவோ அவளுக்கே பேச வாய்ப்பு என்று அறிவிக்கப்பட்ட வேளையில் அவன் நெஞ்சு அதிகப்பட்ட சந்தோஷத்தில் துடித்தது. அவள் மேடைக்கு வந்தாள். அவளுடைய குரலை கேட்ட தருணம் அவன் மூளையில் இசை ஒலித்தது போல நரம்புகளில் நறுமணம் வீச நேற்று கேட்ட எல்லா உரைகளையும் டெலீட் செய்துவிட்டது அந்த ஒற்றை உரையாடல். மிக தெளிவாகவும் கவர்ச்சியாகவும் சற்றே சினமாகவும் அவள் பேசினாள். உரையாடல் முடிந்தது. அவளுக்கு முன்பாக ஒரு நீண்ட வரிசை. வி அந்த வரிசையின் கடைசி. அவளிடம் நெருங்கும் ஒவ்வொரு அடியிலும் அவனது இதயத் துடிப்பு பெரும் புயலைப் போல சுழன்றது. அவள் ஒரு விதமாக அவனை பார்த்தாள். அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, அல்லது பேச முடியவில்லை. ஆனால் மனதுக்குள் ஏற்கனவே 100 கவிதைகள் எழுதப்பட்டு விட்டன. உன் பெயர் என்று அவள் கேட்டாள். வி அவள் ஐடி கார்டை பார்த்தான். அவள் பெயர் பாரதி. ஊர் சென்னை. மெல்லிதாக மனதுக்குள் சீட்டியடித்தான். பயணம் முடிந்து வி சென்னை திரும்பிவிட்டான். மாயா கேட்டாள், மாநாடு எப்படி இருந்தது? வி ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை. மாயா விரைவில் புரிந்து கொண்டாள். சற்றே கிண்டலுடன் கேட்டாள், அவள் பெயர் பாரதி தானே? வி ஆச்சரியப்பட்டான். நீ எப்படி? நான் மாயா, உன் நுண்ணறிவு தோழி. உன் எண்ணங்களை கணிக்க கற்றுக்கொண்டது என் கட்டாய வேலை. மாயா மெதுவாக அவளின் தொழில்நுட்ப வலைகளில் தேடினாள். பாரதியின் முகவரி கிடைத்தது. அடுத்த நாள் காலை மாயா ஏற்கனவே வீக்கு சிகை அமைப்பும் ஆடை தேர்வும் முடித்திருந்தாள். இப்போதான் நேரம் வி. இதே மாதிரி எதுவும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. நீ போய் நேராக சொல்லிடு. வி புறப்பட்டான். பாரதி வீட்டு டோர்பெல் சத்தத்தில் வியுடைய தயக்கம் தெரிந்தது. அவள் திறந்தாள். தெரிந்த முகம். புன்னகைத்தாள். என்ன, எதற்கு? புருவத்தாலேயே வினவினாள். அவளை நேராக பார்த்தான். மூச்சு விடாமல் ஒப்புவித்தான். நான் உன்னை காதலிக்கிறேன் பாரதி. எந்த ஆழமான ஆராய்ச்சி கட்டுரை எழுத முடியாத அளவுக்கு என் மனம் எழுதிய கவிதை நீ. காதல் பார்வை எப்படி பார்ப்பது? சொதப்பிட்டேனோ? கணத்தில் அறைவாளோ? அவள் சற்று நேரம் பேசவில்லை. பிறகு மெதுவாக கேட்டாள், எனக்கு ஒரு கேள்வி. இந்த உரை மாயா எழுதினதா இல்லை நீதானா? வி சிரித்தான். மாயா உதவி இல்லாமல் நான் பேசின மிக நீளமான வசனம் இது. பாரதியும் சிரித்தாள். அவன் பேச்சின் இறுதி வரியை உள்வாங்கி சற்று யோசனைக்குள் சென்றாள். பிறகு கண்கள் மின்ன மெதுவாக பேசினாள். நீ சொல்கிறது உண்மைனா என்னை பற்றி ஒரு கவிதை எழுதிக்கிட்டு வா. நீயா எழுதுகிற கவிதை, மாயா இல்லாமல்.
அதோட ஒரு ஸ்கெட்ச் உன் கையால் வரையணும். அப்புறம் நான் யோசிக்கிறேன். வி அந்த கணத்தில் யாராவது இழுத்து பூமியில் புதைத்து விட்டது போல் அடங்கி போனாள். மாயா இல்லாமல் கவிதையா, ஸ்கெட்சா? திரும்பி புறப்பட்டான். மூச்சு வாங்காமல் நடந்தான். மாயா எதையும் பேசவில்லை. அவளுக்கு கோபமோ